வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ் ஆஃப் காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையர். இந்த ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணுறோன்னா ஹைப்ரிட் பை மாடல். ஸோ பை மாடல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையரோட ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ் பண்ணுறோம். தட் இஸ் கரண்ட் கெயின் என்ன, வோல்டேஜ் கெயின் என்ன, இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ, தென் அவுட்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் காமன் பேஸ். ஸோ காமன் பேஸ்னால் நமக்கு தெரியும், பேஸ் இஸ் த காமன் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ பேஸ் வந்து கிரவுண்டட் மீன்ஸ் நம்மளோட இன்புட் டெர்மினல் இஸ் எமிட்டர், அவுட்புட் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் டெர்மினல். ஸோ எமிட்டரில் நம்ம நார்மலாக வந்து கப்ளிங் கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணுவோம், தென் ஆர்எஸ் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், தென் விஎஸ் வோல்டேஜ் சோர்ஸ், தென் திஸ் இஸ் த ஆர்இ ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா இந்த அவுட்புட் சைடில் ஆர்சி, தென் லோட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறோம். தென் பேஸில் வந்து பேஸ் ரெசிஸ்டன்ஸ் வித் பைபாஸ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா காமன் பேஸோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ இதில் வந்து இப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆகும்னா வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ்டு பை ஷார்ட் சர்க்யூட், அதாவது டிசி வோல்டேஜ் சோர்ஸ். அப்போ இந்த வி வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஷார்ட் சர்க்யூட்டாக ரீப்ளேஸ் ஆகும். இந்த விசிசி வந்து அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட், அதாவது ரீப்ளேஸ்டு பை ஷார்ட் சர்க்யூட். அப்போ இது ரெண்டும் போயிடும். அதுக்கப்புறமா இந்த கப்ளிங் கெப்பாசிட்டன்ஸ் ஆல்சோ, கப்ளிங் அண்ட் பைபாஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஆல்சோ ரீப்ளேஸ்டு பை ஷார்ட் சர்க்யூட். அப்போ ஷார்ட் சர்க்யூட்டால் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டன்ஸ் போயிடும், இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டன்ஸ் போயிடும். தென் ஆர்பிக்கு பேரலாக நமக்கு என்ன வரும்னா ஒரு ஷார்ட் சர்க்யூட் வரும். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலாக ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 0. அப்போ நமக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆர்பி ரெசிஸ்டன்ஸ் வராது. ஸோ இந்த சிம்பிளாக இந்த சர்க்யூட் பார்த்தோன்னா ஜஸ்ட் இப்படி இருக்கும். திஸ் இஸ் த டிரான்சிஸ்டர். ஸோ இது டைரெக்டாக கிரவுண்டில் இருக்கும். ஸோ இங்கே V0, இங்கே ஒரு ஆர்சி இருக்கும், இங்கே ஆர்எல் இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஆர்இ இருக்கும், இங்கே சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ், தென் வோல்டேஜ் சோர்ஸ், இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதான் வந்து அந்த சர்க்யூட் டயக்ராம். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராமில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹைப்ரிட் பை ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஹைப்ரிட் பை ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஃபார் எமிட்டர், காமன் எமிட்டருக்கு எப்படி இருக்கும்னா நமக்கு இங்கே ஒரு ஆர் பை இருக்கும், சேம் இங்கே வந்து என்ன இருக்கும்னா ஒரு ஜிஎம் பி பை ஆர், இதோட இன்னொரு வேல்யூ என்னென்னா பீட்டா இன்ட்டு ஐபி. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஹியர் R0 இருக்கும். ஸோ இப்போ R0 வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அசியூம் பண்ணோன்னா நோ நீட் டு கன்சிடர். ஓகேயா? ஸோ இந்த காமன் பேஸுக்கு நம்ம R0 வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் இஸ் த காமன் எமிட்டரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட். திஸ் இஸ் எமிட்டர் டெர்மினல், திஸ் இஸ் பேஸ் டெர்மினல், திஸ் இஸ் கலெக்டர் டெர்மினல். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து காமன் பேஸ். அப்போ காமன் பேஸுக்கு நமக்கு இன்புட் டெர்மினல் இஸ் எமிட்டர், அவுட்புட் டெர்மினல் இஸ் கலெக்டர், காமன் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா பேஸ். அப்போ இந்த சர்க்யூட்டில் இருந்து இந்த சர்க்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டிரான்சிஸ்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸும் எமிட்டரும், பேஸ்லேருந்து எமிட்டருக்கு நமக்கு என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னா ஒரு ஆர்பை ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பேஸ் டு எமிட்டர் இஸ் கனெக்டட் வித் ஆர்பை ரெசிஸ்டன்ஸ். அப்போ பேஸ்லேருந்து எமிட்டர், ஸோ பேஸ்லேருந்து எமிட்டர் சேம் ஆர்பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ நார்மலாக நமக்கு எப்படி இருக்கும்னா ஐபி கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் ஐபி கரண்ட் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ டைரக்ஷன் வந்து ரிவர்ஸில் இருக்கும், ஐபி கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு, கலெக்டர் டு எமிட்டர் வந்து நமக்கு ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. கலெக்டர் இங்கே இருக்குது, எமிட்டர் இங்கே இருக்குது. கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு கரண்ட் சோர்ஸ், தட் இஸ் ஜிஎம்வி பை ஆர் பீட்டா இன்ட்டு ஐபி கரண்ட் சோர்ஸ் வந்து கனெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட காமன் பேஸோட ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ இப்போ இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை இந்த டிரான்சிஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வைக்கிறோம். அப்போ டிரான்சிஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணி வைக்கும்போது ஸோ இவ்வளவும் ஈக்குவலன்ட் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ ஆர்பை ரெசிஸ்டன்ஸ் வந்து பேஸ்லேருந்து எமிட்டருக்கு கனெக்ட் ஆகிருக்கு. தென் கலெக்டர் டு எமிட்டர் நமக்கு இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேயா? ஐபி கரண்ட் வந்து இங்கேருந்து ஃப்ளோ ஆகும். ஸோ திஸ் இஸ் ஜிஎம்வி பை ஆர் பீட்டா இன்ட்டு ஐபி. ஸோ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது, அவுட்புட் சைடில் நமக்கு ஒரு ஆர்சி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆர்எல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆர்சி ஆர்எல். இன்புட்டில் ஆர்இ ரெசிஸ்டன்ஸ், தென் ஆர்எஸ் சோர்ஸ், தென் விஎஸ், ஆர்இ ரெசிஸ்டன்ஸ், ஆர்எஸ் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், தென் விஎஸ் வோல்டேஜ். ஸோ எல்லாமே நம்ம சர்க்யூட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஆர்ஐ.
ஸோ இப்போ இந்த ஃபிகரில் இங்கேருந்து பார்த்தோன்னா இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து நம்ம இப்படி நார்மலாக பார்த்தோன்னா ஆர்இ பேரலல் ஆர்பை மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆர்ஐ ரெசிஸ்டன்ஸ். சோர்ஸ்க்கு இந்த பக்கம் நின்று பார்க்கணும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஆர்இ பேரலல் ஆர்ஐ. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பேரலல், பட் இதில் வந்து வோல்டேஜ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன் வோல்டேஜ் டிஃப்ரென்சஸ் இருக்குன்னா இது வந்து பேரலல் நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் இந்த ஆர்இ ரெசிஸ்டன்ஸ் வந்து நார்மலாக நமக்கு ப்ளஸ் மைனஸ், பட் ஹியர் நம்மளோட ஆர்பி வந்து நம்ம பேஸ்லேருந்து இப்படி வரனால இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ப்ளஸ் மைனஸ் இங்கே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் பேரலல், அதாவது வோல்டேஜ் வந்து இங்கே சேமாக இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை ஆர்ஐ டேஷ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த ஆர்ஐ டேஷ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா கால்குலேட் பண்ணணும். ஆர் இங்கேருந்து இந்த கரண்ட் ஃப்ளோ வரும். ஸோ சம் வேல்யூஸ் வந்து இங்கே டிஃபர் ஆகும் கம்பேர்ட் டு இது. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்லேயும் வோல்டேஜ் வில் பி டிஃபரெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆர்ஐ டேஷ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஆர்இ பேரலல் ஆர்ஐ டேஷ். ஓகே, ஏன் இதை பேரலல் எடுக்கிறோன்னா இது ரெண்டுக்கும் வந்து என்னென்னா வோல்டேஜ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆர்ஐ டேஷ்னு எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா ஆர்ஐ டேஷ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்ஐ டேஷ் ஜஸ்ட் ஓம்ஸ் லா, திஸ் இஸ் ஆர்ஐ டேஷ். ஆர்ஐ டேஷ்னால் என்ன வரும்? V by I வரும். ஸோ ஹியர் நம்ம ஆர்ஐ டேஷ் எப்படி எடுக்க போகிறோன்னா, ஸோ நமக்கு நார்மலாக ஆர்பையோட வேல்யூ வந்து இப்படி ப்ளஸ் மைனஸ்னு இருக்குது. ஆர்ஐ டேஷ் நம்ம எப்படி எடுக்கணும்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் இஸ் ஐஇ. அப்போ இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் இஸ் ஐஇ. நம்ம ஐபி கரண்ட் எடுக்கல, ஐஇ. அப்போ தான் இது ப்ளஸ் இது மைனஸ், அதாவது ஆர்ஐ டேஷ் கிடைக்கும் நமக்கு. அப்போ விபை இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து விபை டிவைடட் பை ஐஇ. ஸோ இப்போ நம்ம ஐஇ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஐஇ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓம்ஸில் அப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நம்மளோட ஐஇ எமிட்டர் கரண்ட்னா என்ன? எமிட்டர் இஸ் ஈக்குவல் டு sum of collector current and base current. அப்போ this is the base terminal, this is the collector terminal. அப்போ I is equal to என்ன வரும்? sum of base and collector current. அப்போ IB plus beta into IB or IB plus GM into Vpi. ஓகேயா? ஸோ எமிட்டர் கரண்ட் ஐஇ இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரெண்டு டேர்ம்லேயும் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். தட் இஸ் ஐஇ ஈக்குவல் டு ஐபி இன்ட்டு பீட்டா, ஐபி ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஐபி ஆர் ஐபி ப்ளஸ் ஜிஎம் இன்ட்டு விபை. ஸோ ஐபி வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். ஐபி ஓம்ஸில் அப்ளை பண்ணால் என்ன வரும்? விபை டிவைடட் பை ஆர்பை. ஓகே, ஐபி இஸ் ஈக்குவல் டு விபை டிவைடட் பை ஆர்பை. இதில் இந்த ஐபியை காமனாக எடுத்து இதில் விபை டிவைட் பை ஆர்பை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே ஐபி இஸ் ஈக்குவல் டு விபை பை ஆர்பை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் விபை காமனாக இருக்குது, விபையை காமனாக எடுக்கும். நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே இந்த 1 பை ஸ்மால் ஆர்பை ப்ளஸ் ஜிஎம் இருந்துச்சுன்னா இதை எப்போவுமே எல்சிஎம் எடுக்கணும். இந்த ஜிஎம் இன்ட்டு ஆர்பைக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னா பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல பீட்டா 1 ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆர்பைன்னு வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஐபிக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? விபை பை ஆர்பை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஐபிக்கு விபை பை ஆர்பை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஸோ ஐ ஈக்குவல் டு இந்த வேல்யூ வரும். இதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது விபை பை, அதாவது ஆர்ஐ டேஷ் நமக்கு என்னது? ஆர்ஐ டேஷ் வந்து விபை பை ஐஇ. அப்போ இதுலேருந்து கால்குலேட் பண்ணோன்னா ஆர்பை டிவைட் பை 1 ப்ளஸ் பீட்டா. அதே மாதிரி இங்கேயும் கால்குலேட் பண்ணோன்னா ஆர்பை டிவைட் பை 1 ப்ளஸ் பீட்டான்னு கிடைக்கும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஆர்ஐ டேஷ். நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னது? இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RI, that is RE parallel RI dash. இப்போ RI dash calculate பண்ணிட்டோம், that is R pi divided by 1 plus beta. So அந்த வேல்யூவை இங்கே substitute பண்ணலாம். அப்போ what is RI? RI is equal to RE parallel R pi by 1 plus beta. So this is the input impedance value of common base amplifier. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா வோல்டேஜ் கெயின். ஸோ வோல்டேஜ் கெயின் நமக்கு தெரியும் ரெப்ரசன்டட் பை ஏவி, அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். நம்ம ஃபிகரில் தெரியும் அவுட்புட் வோல்டேஜ் இஸ் V0, இன்புட் வோல்டேஜ் இஸ் VS. இப்போ V0 என்ன, VS என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஏவி கிடச்சிரும். அப்போ V0 வந்து அவுட்புட் சைட் கால்குலேட் பண்ணணும், VS வந்து இன்புட் சைட் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ V0 வந்து பார்த்தீங்கன்னா this is V0, that is voltage drop across this output resistance. V0 is equal to என்ன வரும்? I0 into, so this two resistance வந்து connected in parallel. அப்போ I0 into RL parallel RC. What is I0? I0 is equal to minus, so இங்கே வரக்கூடிய current வந்து opposite current, so minus GM into V pi. So I0 is equal to
minus GMV pi. அப்போ V naught வந்து என்ன வரும் minus GMV pi into RC parallel RL. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா VS calculate பண்ணணும். ஸோ VS நமக்கு தெரியும், that is the source voltage. ஸோ இங்கே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல KCL அப்ளை பண்ணுறோம். we are applying KCL at node A. இதை வந்து node Aன்னு எடுத்துக்கிறேன். ஸோ KCL at node A. ஸோ node Aல KCL அப்ளை பண்ணேன்னா இப்போ பாருங்கள், ஸோ node Aல என்னென்ன நோட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுதுன்னா this GMVpi நோட் கனெக்ட் ஆகுது, RPi node connect ஆகுது, RE resistance connect ஆகுது, then this RS resistance connect ஆகுது. டோட்டலாக 1 2 3 4 branches இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து வருது, ஸோ இங்கே RS ரெசிஸ்டன்ஸோட ஒரு எண்டில் நமக்கு வோல்டேஜோட வேல்யூ என்னென்னா Vpi, அதர் எண்டில் வோல்டேஜோட வேல்யூ வந்து Vs. ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம நார்மலாக வோல்டேஜ் எழுதும்போது ஓம்ஸில், அதாவது கரண்ட் KCL அப்ளை பண்ண போகிறோம், தட் இஸ் கரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் V by R டேர்மில் எழுத போகிறோம். ஓகே, I equal to V by R டேர்மில் எழுத போகிறோம். அப்போ இதில் Vயோட வேல்யூ என்ன, V is Vs மைனஸ் இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து இப்போ Vpiன்னு எடுத்தேன்னா மைனஸ் Vpi, தட் இஸ் நாட் Vpiங்கிறது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, கரெக்டாக? அப்போ Vs மைனஸ் ஆஃப் மைனஸ் Vpi வரும், பிகாஸ் Vpiயோட வேல்யூ வந்து என்னது நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால. ஓகேயா? ஸோ Vs மைனஸ் Vpi டிவைடட் பை RS, அதாவது V by I தான், சாரி V by R தான். ஸோ தட் இஸ் Vs மைனஸ் ஆஃப் மைனஸ் Vpi டிவைடட் பை RSல இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ ப்ளஸ் REயில் இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ, அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜை நம்ம Vpiன்னு எடுக்கிறோம். அப்போ Vpi பை RPi ப்ளஸ் Vpi பை RE ப்ளஸ் GMVpi, தட் இஸ் ஈக்குவல் டு 0. KCL அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுனா ப்ளஸ் வரும். தென் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த RPi GM வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து 1 ப்ளஸ் பீட்டா டேமுக்கு கொண்டு வருவோம். ஸோ அதுலேருந்து Vpiயை காமனாக வெளியில் எடுத்துருக்கு. ஸோ 1 பை RPi ப்ளஸ் GM வரும். தென் எல்லா டேம்லேருந்தும் Vpiயை காமனாக வெளியில் எடுக்கணும். ஸோ எல்லா டேம்லேருந்தும் Vpiயை காமனாக வெளியில் எடுத்தோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் Vs பை RS இந்த பக்கம் கொண்டு வரும்போது தட் இஸ் மைனஸ் Vs பை RSன்னு இருக்கும். ஓகே, தென் Vs இஸ் ஈக்குவல் டு, இதுலேருந்து Vs கால்குலேட் பண்ணணும். அப்போ மைனஸ் RS இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் த Vs வேல்யூ. நம்ம வோல்டேஜ் கெயினில் வந்து இப்போ V0 கால்குலேட் பண்ணியாச்சு, Vs கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா வோல்டேஜ் கெயின் AVயில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தட் இஸ் V0 டிவைட் பை Vs. ஸோ V0 வந்து மைனஸ் GM into Vpi RC parallel RL divided by இந்த வேல்யூ. ஸோ இதில் Vpi கேன்சல் ஆகும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். ஸோ தட் இஸ் GM RC parallel RL divided by RS into இந்த டேம் வரும். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், தட் இஸ் டிவைடட் பை வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி எழுதியிருந்தோன்னா, அதாவது 1 பை டேமில் எழுதியிருந்தோன்னா, டிவைடட் பை, அதாவது ஒரு பெரிய டிவைடட் பைக்கு கீழே 1 பை RS ப்ளஸ் 1 பை RE இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டேமை மட்டும் அப்படியே மேலே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலான்னா ரெசிப்ரோக்கலில் பேரலல் போட்டு எழுதணும். அதாவது ரெசிப்ரோக்கல்னால் இது எப்போ வரும், RSன்னு வரும். ஓகே, RS பை 1ன்னு வரும். ஸோ RS பேரலல் RE பேரலல் RPi டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டா, அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதணும். அதாவது அந்த டிவைடட் பை டேம் போயிடும். ஸோ AV இஸ் ஈக்குவல் டு மீதி அப்படியே இருக்கும், RC பேரலல் RL GM RC பேரலல் RL டிவைடட் பை RS. அப்புறம் இது அப்படியே ரெசிப்ரோக்கலில் மேலே போயிடும் பேரலல் டேமுக்கு. ஓகேயா? ஸோ ஹியர் நார்மலாக வந்து இதில் என்னென்னா RS வந்து வெரி ஸ்மால், அதனால் நம்ம இதை நெக்லெக்ட் பண்ணோன்னா, ஸோ இந்த டேமில் வந்து RS வந்து ஸ்மால்னால் RS வேல்யூவை தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ RS தான் கிடைக்கும். ஓகேயா? ஸோ RS வந்து வெரி ஸ்மால்னால் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரலில் வந்து இப்போ ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது, பேரலல் ஒரு 5 ஓம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இது 10 கிலோ ஓம், இது 5 ஓம்னா நமக்கு ஆன்சர் வில் பி, இப்போ நம்ம பேரலல்னால் எப்படி எழுதுவோம், 10K இன்ட்டு 5 டிவைடட் பை 10K ப்ளஸ் 5ன்னு எழுதுவோம், கரெக்டாக? R1 இன்ட்டு R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நியர்லி திஸ் 5க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, 10Kங்கிறது நமக்கு பிக் வேல்யூ, 5ங்கிறது ஸ்மால் வேல்யூ, பட் ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா நியர்லி திஸ் 5க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்மால் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஓகேயா? அப்போ RS வந்து நியர்லி நமக்கு 0க்கு இருக்கும்.
அப்போ இது ரெண்டும் பிக் வேல்யூனா நம்ம பேரலில் இருக்குது. பேரலில் இருந்தோன்னா நம்ம ஆன்சர் எதுக்கு நியராக கிடைக்கும்? ஆர்எஸ்க்கு நியராக கிடைக்கும். அப்போ ஆர்எஸ் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ வாட் இஸ் த வோல்டேஜ் கெயின்? வோல்டேஜ் கெயின் ஏவி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் இன்ட்டு ஆர்சி பேரலல் ஆர்எல். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இது அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா கரண்ட் கெயின். ஸோ கரண்ட் கெயின் நமக்கு தெரியும், தட் இஸ் ரெப்ரசன்டட் பை I0 டிவைடட் பை II. ஸோ இதுவும் அதே தான் அப்ளை. நம்ம வோல்டேஜ் கெயினுக்கு வந்து விஎஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு கேசிஎல் வந்து எப்படி நோடில் அப்ளை பண்ணோமோ அதே நோட் தான். ஸோ சேம் கேசிஎல் தான். ஸோ ஹியர் இந்த ஒரு டேமையும் நம்ம இங்கே வோல்டேஜில் எழுதணும். இங்கே அதுலேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை ஐஐன்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. சேம் கேசிஎல் தான். கேசிஎல் ஆச்சு நோடு ஏல தான் கொடுக்குறோம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா விஎஸ் பை மைனஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸில் எழுதாமல் டேரெக்டாக ஐஐ அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை ஐஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணி, ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐஐ, அது அப்படியே ஐஐன்னு எடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து ஐஐ கால்குலேட் பண்ணும்போது இந்த டேர்ம் எல்லாம் அங்கே மைனஸில் போகும். ஸோ ஐஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விபையை காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ மைனஸ் விபையை வெளியில் எடுத்து ஐஐ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்போவுமே இந்த டேர்மை நம்ம பீட்டா டேர்முக்கு எழுதிப்போம். நெக்ஸ்ட் நம்ம I0 கால்குலேட் பண்ணுறோம். ஸோ I0 கால்குலேட் பண்ணுறதுக்கு we are applying current divider rule at the output side because I0 வந்து current flow through the RL ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து KCL அப்ளை பண்ண போகிறோம். சாரி, கரண்ட் டிவைடர் ரூல். அப்போ இதில் வந்து டோட்டல் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் கரண்ட் மாதிரி இருக்குது. தட் இஸ் ஜிஎம் விபையோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். அப்போ மைனஸ் போட்டு எழுதணும். ஓகேயா? மைனஸ் கரண்ட்னா டோட்டல் கரண்ட் இன்ட்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். நமக்கு டோட்டல் கரண்ட் என்னது? மைனஸ் ஜிஎம் விபை. minus GMV நான் எழுதிருக்கேன். minus GMV into opposite resistance is RC divided by total resistance RC plus RL. ஸோ இப்போ ஐஐ வேல்யூ தெரியும், I0 வேல்யூ தெரியும். ஸோ ஐஐ கால்குலேட் பண்ணியாச்சு, I0 கால்குலேட் பண்ணியாச்சு. ரெண்டையும் ஏஐயில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேம் எல்லாம் கேன்சல் ஆகும், மைனஸ் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ 1 டினாமினேட்டட் டேமில் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? டிவைடட் பையில் இருந்துச்சுன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலில் மேலே எழுதணும். தட் இஸ் RE parallel R5 divided by 1 plus beta. So here RE வந்து infinitive. So RE வந்து high value, RE வந்து நமக்கு infinitive means நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். கரெக்டா? நம்ம வந்து parallel இருந்துச்சுன்னா small resistance தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். That is R5 divided by 1 plus beta. ஸோ இதில் வந்து இப்போ என்னென்னா அதே மாதிரி RL வேல்யூ வந்து வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு RC. ஸோ RL வேல்யூ நெக்லெக்ட் பண்ணும்போது RC கேன்சல் ஆகும். தட் இஸ் GM R5 டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டான்னு கிடைக்கும். ஸோ GM R5னா நமக்கு தெரியும், தட் இஸ் பீட்டா. ஸோ த ஆன்சர் இஸ் கரண்ட் கெயின் இஸ் பீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டா. ஸோ இந்த பீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது? ஆல்ஃபா. தட் இஸ் ஆல்ஃபானா நமக்கு தெரியும் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டா. கரண்ட் ரிலேஷனில் நம்ம இதை கால்குலேட் பண்ணியிருப்போம், டிரான்சிஸ்டரோட கரண்ட் ரிலேஷனில். தட் இஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பீட்டா. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா அவுட்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாகவே தெரியும் அவுட்புட் இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா இன்புட் வோல்டேஜ் சோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரீப்ளேஸ்டு பை ஷார்ட் சர்க்யூட். அப்போ ரீப்ளேஸ்டு பை ஷார்ட் சர்க்யூட்னா இப்போ இந்த இன்புட் சோர்ஸை வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா இந்த ஆர்எஸ் ரெசிஸ்டன்ஸில் எந்த கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்இயோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ ஆர்இ கிடையாது. தட் இஸ் ஆர்இ கிடையாதுன்னா இங்கே ஒரு ஷார்ட் சர்க்யூட் வரும். ஸோ ஷார்ட் சர்க்யூட் வித் R5 வந்து என்ன ஆகும்? R5 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் 0 ஆகிடும். அப்போ நமக்கு என்ன தான் இருக்கும்? இவ்வளோ தான் இருக்கும் சர்க்யூட்டில் அப் டு GM. ஓகே, இந்த வேல்யூ எல்லாம் நமக்கு போயிடும். ஸோ இதில் இவ்வளோ தான் இருக்கும் ஷார்ட் சர்க்யூட் ஆகி. ஸோ திஸ் இஸ் GM V5 RC RL. ஓகேயா? ஸோ இப்போ அவுட்புட் நம்ம டேரெக்டாகவே எழுதலாம். இதில் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாம் போடணும்னு கிடையாது. ஸோ டேரெக்டாக R0 கால்குலேட் பண்ண போகிறோம். R0 இஸ் ஈக்குவல் டு என்னது வரும்? இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்டட் இன் பேரலல், RC பேரலல் RL. டேரெக்டாக எழுதலாம் RC பேரலல் RL. ஸோ இந்த டேம் வேணும்னு கிடையாது. R0 ஈக்குவல் டு RC பேரலல் RL. ஸோ இதில் வந்து RL வேல்யூ வெரி ஸ்மால். ஸோ RL வேல்யூ ஹை. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா R0 is equal to RC ன்னு எழுதுறோம். So that is the high value. This is not small.
RL is high value, அதனால compared to RC, ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா R0 is equal to RCன்னு எழுதிக்கலாம், or R0 is equal to RL parallel RC. So this is the small signal analysis of common base amplifier using hybrid pi equivalent model. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.